வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் அப்கமிங் எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மனோஜ் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறதுனால எல்லாரையும் வெறிச்சு பார்த்துட்ருக்கிறாரு. என்னடா ஆச்சு மனோஜ் உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. ரவி விஜயாட்டா அம்மா அவன் குடிச்சிருக்கிறாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி மனோஜை திட்டுறாங்க. இந்த பழக்கம் உனக்கு எப்படிடா வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னோட மற்ற 2 பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கமே கிடையாது, அந்த முத்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரோகிணியுமே திட்டிருக்கிறாங்க. ரோகிணியோட மாமாட்ட முத்து அவங்க தான் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லியா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. ரோகிணியோட மாமா சொல்கிறாரு, நான் வேணாம் தாம்மா சொன்னேன், ஆனால் இந்த முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் தான் மாப்பிள்ளையை மடக்கி பிடிச்சி வாயிலே ஊற்றி விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. நீங்கள் குடிச்சா குடிச்சிட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, மனோஜையும் குடிக்க வச்சிங்க அப்படின்னு ரோகிணி இப்போ முத்துவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து மேலே எந்த தப்பும் இல்லை பாட்டி அப்படின்னு செல்வம் சொல்ல வராரு. ஆனால் முத்து எதுவும் சொல்ல விடாமல் தடுத்துடுறாரு. முத்து மேலே தான் தப்புன்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்றாங்க. பாட்டியுமே முத்துவை போட்டு அடிச்சிடுறாங்க. மனோஜ் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கிறாரு. ரோகிணிக்கு அதை பார்த்த உடனே பயம் வந்துடுது. வாங்க பாட்டி, மனோஜை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. முத்து சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் வேணாம், மீனாட்ட மோர் இருந்தால் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. மீனா தான் முத்துவை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. உங்கள் உடம்பை நீங்கள் குடிச்சு கெடுத்துப்பீங்களே தவிர அடுத்தவங்க உடம்பை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விடுமீனா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அந்த மோரை எடுத்து இப்போது மனோஜ் வாயில் ஊற்றி விடுறாரு. இப்போ மனோஜுக்குமே போதை கொஞ்சம் லைட்டாக தெளிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அம்மா இந்த உலகத்துலேயே நீதாம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஹக் பண்ணி அழுறாரு. ரவிட்ட உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம போயிட்டே தம்பி அப்படின்னு புலம்புறாரு. ரோகிணி காலையுமே பிடிச்சி என்னை மன்னிச்சிரு ரோகிணி, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ண சொல்கிறேன், என்னை விட்டுட்டு போயிடாத ரோகிணி அப்படின்னு புலம்புறாரு. நீங்கள் மனோஜ் குடிச்சிங்க அப்படின்னு ரோகிணி மறுபடியும் கேட்குறாங்க. அங்கிள் தான் என் வாயில் ஊற்றி விட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே ரோகிணியோட மாமா வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. உள்ளே வாங்க மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க ரோகிணி. ஒரு பக்கம் விஜயா மனோஜ்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நான் அதெல்லாம் மாமாட்ட பேசிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ரோகிணி. உங்கள் மாமா பார்க்குற பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை மனோஜுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க விஜயா. அவர் பார்க்குற பிஸ்னஸ்னால் ஒரு கறிக்கடை தான் மனோஜுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ரோகிணி. மாமாவோட பிஸ்னஸ்லாம் மனோஜுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ரோகிணி. உங்கள் அப்பாட்ட சொல்லி மனோஜ்க்கு ஏதாவது பிஸ்னஸ் வச்சு கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா. நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஆண்டி அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. இதுக்கிடையில் இப்போது செல்வமும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணி கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த ஆளுக்கு ஊற்றி கொடுத்து உண்மையெல்லாம் கறக்கலான்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து. எல்லார் முன்னாடியும் என்ன கோத்து விட்டுட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆகிட்டார் பார்த்தியா அப்படின்னு முத்து சொல்லிட்டுருக்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா இது அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஆள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாரான்னு தான் டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆள் ரோகிணியோட மாமாவா இல்லையானே எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பொறி வச்சுருக்கேன், அதில் அந்த ஆள் கண்டிப்பாக சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன இந்த முத்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அந்த ஆளை ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரூம்குள்ளே போய் அந்த டுபாக்கூர் மாமாவை பார்த்து பேசுகிறாங்க ரோகிணி. மனோஜை எதுக்காக நீங்கள் குடிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் அவர். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணியோட மாமா சொல்கிறாரு, வந்ததுலேருந்து கேமரா எங்கே இருக்குன்னு நான் தேடிட்டே இருந்தேம்மா, ஆனால் குளத்தங்கரையில் நடந்ததெல்லாம் நீ கரெக்டாக சொல்கிறம்மா, அப்போ கேமரா எங்கேயோ அங்கே தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எடுத்த சீன்லாம் டெலீட் பண்ணிடுமா, நாளைக்கு நான் சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம், நாளைக்கு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நான் திடீர்னு கிளம்பி போனால் எல்லாருக்கும் டவுட் வந்துடும்லம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறார் அவர். அதுக்கு தான் நான் புதுசாக ஒரு கதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஃபோன் கால் வரும், அதனால் நீ உடனே கிளம்பி போகிற மாதிரி கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையம்மா, புதுசாக கதையில் ட்விஸ்டெல்லாம் கொண்டு வரமா நீனு அப்படின்னு சொல்கிறாரு ரோகிணியோட மாமா. பேசாமல் நீ மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து வைக்க போகிற பொரியில் ரோகிணியோட மாமா சிக்குவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.